கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பேச போறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா. குரு வாழ்க, குருவே துணை. பெண்கள் எல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய கண்கள் அப்படிம்பாங்க. அதை விட நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்ணுக்கான உரிமைகளோ பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரமோ இன்னும் நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதாவது வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும் ஒரு வேலைக்கு போனாவோ அல்லது சம்பாத்தியம் பண்ணாவோ அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப பொதுவாக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான அந்த பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு ஹாப்பியா ஃப்ரீடமா இருக்கா அப்படின்னா, அப்பா அண்ணா அக்கா இது மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. பெற்ற குழந்தைகிட்டையோ அல்லது மற்ற நண்பர்கள்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ ஷேர் பண்ண முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களும், இப்படி ஜாப் ஓரியன்டாக அவங்க என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க, உளவியல் மனதளவுலையும் உளவியல் மூலியமாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக ஜோதிடம் அமைப்பில், ஜாதகத்துடைய அமைப்பில், கிரகத்துடைய அமைப்பில் நம்ம ஒரு அலசல் தான் இந்த ப்ரோக்ராம்ங்க. கடகராசிங்க, அப்படியே பாசத்தினால பரதேசி வாழ்க்கைங்கிற மாதிரி அலைஞ்சு 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 சரியான பாசம் கிடைக்குமா, சரியான நமக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்குமா, சரியான பேர் கிடைக்குமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல என்ன வேலையோ அந்த வேலையை தாண்டி நம்ம உழைப்பை கொடுத்து அவங்களுக்காக என்னுடைய நேரத்தை காலத்தை, பொன்னான நேரம் வாங்க பார்த்தீங்களா, டைம் இஸ் கோல்டு, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த புலம்பல் அப்படிங்கிறது கடகத்துக்கு தாங்க. ஏன்னா அந்த 2ஆம் இடம் சிம்மங்க. அந்த குடும்பத்துக்காக சரிங்க, அந்த நம்மளுடைய அந்த சூரியனுடைய இது தெரியுங்க, அப்பாவை பாசம், அம்மா பாசம், அம்மாவுக்காகவாவது நம்ம சம்பாரிச்சு கொட்டணும், அம்மாவுக்காக அப்பாவுக்காக படிக்கணும், அந்த எண்ணம் ஒவ்வொரு பெண்களுக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடகத்துடைய இது எப்படின்னா, நிறைய விஷயங்கள் கற்பனை, இப்படி ஆகணும் இப்படி ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், எதுலாம் இருந்தாலும் தன்னை ஒரு பெருசா கொண்டு போகணும், பெரிய கற்பனை யாருன்னா கடகத்துக்கு இருக்கும். சந்திரன் வேறாங்க. அப்ப எப்பயும் அந்த இளமைத்துவமா ஒரு அழகா துருதுருப்பா எல்லாமே இருக்கும். ஆனா அந்த வேகத்துல சில விஷயங்கள் தவறா செஞ்சிருது, படப்படப்படன்னு செஞ்சு சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எடுத்து கண்ணாடி கிளாஸை உடைச்சிருது, அதை இது பண்ணுறது, கீழே விழுகிறது, மேலே இது பண்ணுறது, சிந்திக்கிறது, இது மாதிரி சின்ன சின்னதாக அந்த மைண்டு டிப்ரெஷன் அப்படிங்கிறது அந்த சந்திரனுடைய அந்த கற்பனை. நம்ம அந்த வேலை செய்யும் போது எப்படின்னா ஒருமுகமாக ஒருமித்து கான்சன்ட்ரேஷனை அப்படியே கொண்டு போகணும். அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமே வச்சுங்களேன். கரெக்டாக இல்லைங்களா? கமெண்ட் பாக்ஸில் போடணும். அப்போ கடகராசி பெண்களுக்கு என்னன்னா, அந்த நமக்கு எதிர்பார்த்த விஷயம், அந்த ஜாப் நம்ம படித்த படிப்புக்கான இல்லை அவமானப்படுத்துகிறாங்களா, ஒரு சின்ன அவமானம் கூட தாங்கிக்க மாட்டோம். நம்மளை ஏதாவது கேளிக்கை பொருளையா பார்க்குறாங்களா, அந்த ஒரு மாதிரி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் எப்பயுமே ஒரு 25 40 இந்த மாதிரி வயசுலலாம் அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க, ஒரு பக்குவம் வந்துச்சுவாங்க. அந்த சின்ன வயசுல அந்த பக்குவம் இருக்காது. டான்ஸு பாட்டு, அம்மா அப்பா அரவணைப்பில் ஒரு சகோதரர் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது மாதிரி ஒரு ஜாயிண்டாக ஒரு கலகலப்பாகவே வாழ்ந்துட்டு வந்துடுவீங்க. அப்போ ஒரு குடும்ப விஷயம் ஒரு பொறுப்புகள்னு வரும்போது தன்னை திணிச்சுக்கிறதுக்கு அப்படி பாடுபடுவீங்க. ஐயோ இதில் போய் நம்ம லாக் ஆகணுமா, அவங்கள அந்த அந்த ஃபேமிலியோட நம்ம இன்வால்மெண்ட் ஆகணுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனக்கசப்பை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மிங்கிள் ஆகிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவீங்க. ஆனால் மிங்கிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுக்கறது, என்ன வேணாலும் இது பண்ணுறது, அவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எந்த விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஆசிலைஸ் மைண்ட் உங்களை அப்படியே குழப்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பெண்களாக இருந்து இந்த சமுதாயத்தில் நம்ம அதை சீராக கொண்டு வரதுக்கு அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஹெட் வெயிட்
எப்படின்னா ஒரு ஈகோ. அந்த 2ஆம் இடம் அந்த ஆளுமையான சூரியன். அது இப்போ 6ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த குருவுடைய இடம் வருது. தன்மையாகவும் போயிடுறது. எவ்வளவு வேகமாக ஒரு ஸ்பீடாக வந்து டக்குன்னு பிரேக் போட்டு ரைட்டுன்னு அப்படியே ஆஃப் ஆயிடுறது. அத்தனை கோபம் வேகம் எல்லாமே இருந்தாலும் வேற இடத்துல கொண்டு போய் காட்டுறது. அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு யாருக்கிட்ட வந்து நம்ம சொல்றது அப்படின்ட்டு. ஆனால் தன்னோட குழந்தைங்க கிட்டேயோ அல்லது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அல்லது அம்மா கிட்டேயோ இப்படி தன்னை சொல்லக்கூடிய அமைப்புக்கு தெரியாது, எப்படி சொல்லணுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தடுமாற்றம். அப்போ படபடபடவன ஏதாவது வார்த்தைகளை விடுறது, தானே வந்து தன்னை தண்டனை கொடுத்துக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம், இந்த பராபவ ஆண்டுல நிறைய விஷயம் உங்களுக்கு லைஃப்ல சேஞ்ச் ஆகக்கூடியது. இது வயதோட்ட பொறுத்தும் நீங்க எடுத்துக்கணும். எல்லா லேடிஸுக்குமே அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. உங்க ஏஜ் எப்படி, உங்களுடைய லைஃபோடைய இந்த பாதை, நடந்து வந்த பாதையில நிறைய பாடம் படிப்பினை யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடம் வந்து குருன்னு சொன்னோம். அதே கடகத்துக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய அமைப்பு மேஷம். அப்ப அந்த செவ்வாய் என்னன்னா எத்தனை பேச்சு ஏச்சு வாங்கினாலும் நம்ம வந்து உள்ளார உட்காந்துட்டு மனசுக்குள்ளார புடுங்கிக்கிறது, அழுதுக்கிறது. ஒரு சில சமயம் ஒரு சிலருக்கு அப்படியே வெடிச்சிரும். பரவாயில்ல, இந்த ஜாபே எனக்கு போனாலும் பரவாயில்ல. அந்த மேஷம், இங்கேயும் செவ்வாய் அங்கேயும் சூரியன். அப்ப அந்த தொழில் சார்ந்து இவங்க அனுசரிச்சு வர்றதுங்கிறது கடகம் ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். எந்த போஸ்டிங்ல இருந்தாலும், என்ன ஒரு ஜாப்ல இருந்தாலும், அது இப்போ சூரியன் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய காலகட்டமாக அந்த ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புல சுக்கிரனுடைய இதுலயும் இருக்கனால அப்போ உங்களுக்கு என்னங்க, நிறைய விஷயங்கள் அந்த கோபதாபங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த ஆண்டு வெறித்தனமா குரு வந்து உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு தனத்தை கொடுப்பாரு, ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்ம எப்படியும் வந்து ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல இருந்துடலாங்கிற அந்த வைராகியமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்துல கடகராசிக்கு. அப்படிங்கிறது நல்ல தைரியமா இருங்க. அத்தனை மன உளைச்சலும் இனிமே அடக்கி 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 அப்படியே அந்த புழுங்கல் மாதிரி புழுங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க உள்ளுக்குள்ளாரையே. டக்குன்னு தூங்குனேங்க, எந்திரிச்சா கூட எனக்கு வேற வேற தாட், வேற வேற விஷயங்கள். அந்த வயசுல நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன், ஒரு 20 வயசுல எப்படி நான் போராடி இருப்பேன், எத்தனை அவமானங்களை சந்திச்சிருப்பேன், என்னோட குழந்தைனால எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், என் கணவர்னால எவ்வளோ, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இரவு வேலைகள்ல வந்து சிந்திக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமாக தான் இருப்பீங்க. எல்லாம் உண்மையா இல்லைன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். அப்ப அந்த எதிர்பார்ப்புகளை இந்த லேடிஸ் நீங்க என்ன செய்றீங்க, குறைச்சிக்குங்கிற. உங்களுடைய ஒர்க் என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அதற்கான நமக்கு ஊதியம் கிடைக்குதா, அப்புறம் கோச்சார கிரகங்கள் இணைவு, இதெல்லாம் நம்ம தசாபுத்தி இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாதானே அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வரக்கூடிய விஷயங்கள், ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப நமக்கு ஒன்று செட் ஆகலைன்னா அமைதியா வந்துடுறது நல்லது. அவங்கள குத்தம் குறை சொல்றதோ, இப்ப ஒரு பஸ்ல ஒருத்தங்க இடிச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன், ஏய் எதுக்கு இடிச்ச அப்படின்னு சட்டையை பிடிக்கிறது, பட்டுன்னு ஒன்று அடிக்கிறது, அது மற்றவங்க பார்ப்பாங்களா, மற்றவங்க பேசுவாங்களா, அதெல்லாம் இல்லை. அந்த நேரத்துக்கு கோபத்தை கட்டுப்படுத்தாம நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் கொடுத்துறது. அப்புறமே வந்து தவறா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்காதவங்க கூட இருப்பாங்க. அப்ப வேற யாராவது சுட்டி காட்டும் பொழுது கூட அவளுக்கு என்ன புத்தி, அப்படி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கடகராசி வந்து நம்ம சந்திரன்கிறோம், அமைதியானவங்கிறாங்க. அதே மாதிரி எதையும் இந்த நண்டு பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு அஃபெக்ஷன் வச்சுறதோ இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும். மேக்சிமம் அந்த மிதுனம் கடகத்துக்குலாம் லவ் தாங்க. இந்த லவ்லையே ஃபெயிலியர் ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற குத்தங்குறையோ அல்லது ஒரு மைனஸை எடுத்தோன்னே இப்படி ஒரு கேவலமாக நம்ம ஒரு செலக்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற இதில் அதை எல்லாமே போய் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸோ நமக்குன்னு ஒரு ஜாபையை தேர்ந்தெடுத்து அதில் ஜெயிச்சு வர்றது. விஜயசாந்தி மாதிரி எப்படின்னா அந்த போராடி
அது சரியில்லை அப்படின்னு. அது அந்த மக்களிடையே போராடக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த 2ஆம் இடம் வந்து அந்த சூரியனுடைய ஆதிக்கம். அப்போ எப்பயுமே நீங்கள் வந்து தீபம் ஏற்றினா அந்த கோபம் குறையும். தீபத்துக்கு வந்து பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் இறைவனுடைய சக்தியும், ஏன்னா அம்மன் அப்படிங்கிற ஒரு அருள், அம்மனுடைய விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. எதையும் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே யூகிக்கக்கூடிய எண்ணம் அந்த சந்திரன் ஆதிக்கம் மனசுல தோணிடும். மனசு பேசுங்க, ஒரு மனசு ஒரு ஆத்மாவும் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் பவர் யாருக்கு அப்படின்னா அந்த டெக்னாலஜி எண்ணங்களும் யாருக்குன்னா உங்களுக்கு தான் வரும். அந்த டெக்னீஷியனை என்ன பண்ணுவீங்க, அந்த உதிக்கிறத வந்து டைவர்ட் பண்ணிடுறது, வெளியே கொட்டிடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மனசதில் பட்டதெல்லாம் சொல்லிட்டு மனசுல பட்டதெல்லாம் பிரார்த்தனை வச்சுட்டு அப்புறம் குழம்பிக்க கூடாது. அப்போ ஒரு ஸ்டெடி மைண்டு, தனக்குன்னு ஒரு ஸ்டெடி மைண்டா இந்த வருஷம் நீங்க போட்டீங்கன்னா அத்தனை சேவிங்ஸ் கிடைக்கும், அத்தனை சேமிப்பு கிடைக்கும், கடனெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கொடுத்துருவீங்க. நிறைய வந்து ஒரு விஷயங்கள் வந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டா இருங்க. கார், வண்டி, வாகனம், அதே மாதிரி ஏதாவது புதுசாக உங்களுக்கு ஒரு பொருள்கள் சேர்க்கை, நட்பு சேர்க்கை, இதெல்லாம் வரும். உங்களுக்குன்னு ஒரு தாரக மந்திரம், நல்ல ஒரு மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இந்த ஆண்டு வந்து நீங்கள் கடக்கக்கூடிய அமைப்பாக வச்சுக்கணும். இதில் இன்னும் நம்ம தசாபுத்தியில் என்ன டீட்டெயிலாக என்ன டெப்த்தாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சிவாய நம.